கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராளராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. முன்னறிந்தாரோ அவர்களை நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயல் சொல்லி பார்க்கும்போது ஆதியிலே தேவன் மனிதனை அவருடைய சாயலாய் சிருஷ்டித்தார், படைத்தார், உருவாக்கினார். அந்த சாயலை எப்போ எழுந்து போன அந்த மனிதன் புசிக்க கூடாது சொன்ன கனியை புசித்ததினாலே கீழ்ப்படியாமினாலே பாவத்தை நிமித்தம் அந்த சாயலை இழந்து போனான். எழுந்து போன சாயலை மீண்டும் அவனுக்கு கொடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி 3 வருஷம் நன்மை செய்கிறராய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் சுற்றி திரிந்து அந்த 3வது வருஷத்தில் அந்த இறுதி நாளில் அவர் சிலுவில மனுக்குலத்துக்காக அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி இந்த ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாக மீட்பை சம்பாதித்து கொடுத்தார். இந்த ரத்தத்தினால் யாரெல்லாம் பாவம் கழுவப்படுகிறதோ மீண்டும் அவர்கள் எழுந்து போன சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்தான் அந்த சாயலை கொடுக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய சாயல் தாழ்மையின் சாயல், அவருடைய சாயல் கீழ்ப்படுதலின் சாயல், அவருடைய சாயல் அன்பு செலுத்துகிற சாயல், அவருடைய சாயல் தாழ்மை, மன்னிக்கிறது, நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆக அந்த சாயலை நாம் அதில் தரித்து இருக்கிறோமா? ஆவியான எனக்கு உணர்த்துறார். அப்படி அந்த சாயலை நீங்கள் இழந்து போயிருந்தா மீண்டும் கேட்டு சாயலை பெற்றுக்கொண்டு அந்த சாயலின் பிரகாரம் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை இன்மேல் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இப்படி சாயலாய் இருப்பதற்காக எங்களை முன்குறித்தீரே உமக்கு நன்றி அப்பா. இந்த சாயலை இழந்து போகாதபடி அந்த சாயலை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரதிபலிக்க உதேசியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.